ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னும் வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மணி சேவிங் சம்மந்தமான ஒரு வீடியோ தாங்க பார்க்க போகிறோம். ஒரு வருஷத்துக்கு நம்ம மணி சேவிங் வந்து எப்படி பண்ணலாம், ரொம்ப மினிமமாக உள்ளது தான் நான் இப்போ சொல்ல போகிறேன். அதாவது டெய்லி சேவிங்ஸ் வந்து எவ்வளோ பண்ணலாம், ரொம்ப மினிமமாக தான் நான் இதை சொல்கிறேன். டெய்லி சேவிங்ஸ் வந்து ஒரு 20 ரூபா நம்ம சேவ் பண்ணோம்னா ஒரு வருஷம் முடிவில் எவ்வளோ வருது அப்படிங்கிறத பார்க்கலாம். எப்பொழுதுமே நம்ம சேவிங் பண்ணுறப்போ முதல்ல சேவிங் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது மைண்ட் செட்டில் வந்துட்டாலே அது ரொம்ப நல்லது. அதுக்கடுத்து நம்ம வந்து பெரிய அமௌண்ட்டாக தான் சேவ் பண்ணணும் அப்படிங்கிறது கிடையாது. 20 ரூபாலாம் ஒரு அமௌண்ட்டா அப்படின்னு சொல்லி நினைக்க வேணாம். அதை நம்ம ஒரு வருஷத்துக்கு சேர்த்தோம்னா எவ்வளோ அமௌண்ட் ஃபுல்லாக வருது அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்கலாம். இப்போ 1 வீக் எடுத்துக்கிட்டோம்னா நமக்கு 1 வீக்கில் வந்து 7 டேஸ் வருது. அப்போ ஒவ்வொரு நாளும் நம்ம என்ன பண்ண போகிறோம், 20 ரூபா 20 ரூபா 20 ரூபாயை எடுத்து வைக்க போகிறோம். இப்போ இந்த நீங்கள் 20 ரூபா எடுத்து வைக்கிறது உங்களுக்கு இது சின்ன அமௌண்ட்டாக தோணுச்சு அப்படின்னோம்னா, உங்கள் வீட்டில் உள்ள குழந்தைங்க இப்போ வந்து ஒரு 4th 5th படிக்கிறாங்க, அந்த மாதிரி குழந்தைங்க, அப்படி இல்லாட்டி காலேஜ் போகிறாங்க, அவங்களுக்குலாம் இந்த மாதிரி பேக்கெட் மணி இந்த மாதிரிலாம் கொடுப்போம் பார்த்தீங்களா, அவங்கெல்லாம் இந்த மாதிரி வந்து மணி சேவ் பண்ணலாம். ஓகேங்களா, அவங்கள வந்து நீங்கள் இந்த மாதிரி மோட்டிவேட் பண்ணலாம். இந்த மாதிரி நீங்கள் வந்து சேவ் பண்ணிங்கன்னா 1 இயரில் உங்களுக்கு இந்த மாதிரி இருக்கும். நீங்களும் இப்போ 4th-லேருந்து 5th வருவீங்க, 1 இயரில் நீங்கள் இவ்வளோ அமௌண்ட் சேவ் பண்ணியிருப்பீங்க, உங்களோட பைசாலே உங்களுக்கு தேவையான ஒரு பொருளை வாங்கி தரலாம் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் எப்போலேருந்து மோட்டிவேட் பண்ணிங்கன்னா பிள்ளைங்க அது பெருசாகிறப்ப இன்னும் நிறைய வந்து சேவ் பண்ணுவாங்க. ஓகேங்களா, இப்போ 1 டே 20 ருபீஸ், அது மாதிரி வந்து 2 டே 3rd டே, அது மாதிரி 7 டேஸ் வரைக்கும் நம்ம 20 ருபீஸ் சேர்த்து வச்சுக்கிட்டே வந்தோம்னா நம்ம எவ்வளோ சேவ் ஆகுது, டோட்டலாக 140 ருபீஸ். அப்போ ஒரு வாரத்தில் எவ்வளோ சேவ் பண்ணிட்டோம், 140 ரூபா சேவ் பண்ணிட்டோம். இதே இது வந்து 1 மந்த் அப்படின்னோம்னா 4 வாரம் வரும். ஓகேங்களா, 4 வாரம், அது இல்லாமல் ஒரு 2-3 நாள் வரும். ஏன்னா 4 வாரம்னா 28 நாள் தான் வரும். அதுக்கப்புறம் ஒவ்வொரு மாதம் 30 இருக்கும், 31 இருக்கும் பார்த்தீங்களா. அப்போ அதில் அந்த 2-3 நாளை கூட விட்டுறலாம். இல்லை நீங்கள் வந்து ஃபுல்லாகவே அதை வந்து பணம் எடுத்து வைக்கிறதுனால எடுத்து வைக்கலாம். ஓகேங்களா, இப்போ நம்ம இது வந்து 4 வாரம், ஒரு மாதத்துக்கான 4 வாரம் மட்டும் கணக்கு பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ ஒரு வாரத்துக்கு 140, 2வது வாரத்துக்கு ஒரு 140, 3வது வாரம் 140, 4வது வாரம் ஒரு 140, டோட்டலாக சேர்த்தோம்னா எவ்வளோ வந்துருச்சு, 560 ரூபா வந்துருச்சு. அப்போ ஒரு மாதத்துக்கு எவ்வளோ பணம் சேர்க்குறோம், 560 ரூபா பணம் சேர்க்குறோம். ஓகேங்களா, இப்போ 1 இயருக்கு நம்ம இது மாதிரி மாசம் 560 ரூபா சேர்த்தா எவ்வளோ பணம் வருது அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ ஒரு மாசத்துக்கு எவ்வளோ, 560, இது மாதிரி 2வது மாதம், இது மாதிரி டோட்டலாக ஒரு வருஷத்துக்கு எத்தனை மாதம் இருக்குது, 12 மாதம் இருக்குது. இப்போ 12 மாதம் டோட்டலாக நம்ம வந்து அதே மாதிரி 560 ரூபா எடுத்து வச்சுக்கிட்டே வந்தோம்னா டோட்டலாக இது எல்லாத்தையும் ஆட் பண்ணோம்னா எவ்வளோ வருது, 6720 ரூபா அப்படிங்கிறது வருது. இது வந்து ஒரு சின்ன அமௌண்ட் கிடையாது. நம்ம ஸ்டார்ட் பண்ண அந்த அமௌண்ட் எவ்வளோ, 20 ரூபாயில் ஸ்டார்ட் பண்ணது, நமக்கு எவ்வளோ அமௌண்ட் வந்திருக்குது, 6720 ரூபா வந்திருக்குது. 1 இயரில் நம்ம ஃபுல்லாக சேமிச்ச தொகை எவ்வளோ, 6720 ரூபா. ஓகேங்களா, இந்த மாதிரி நீங்கள் 20 ரூபா தான் சேர்த்து வைக்கணும் கிடையாது. உங்களால் இப்போ 10 ரூபா முடியுது அப்படின்னோம்னா 10 ரூபா சேர்த்து வைக்கலாம். ஏதோ ஒன்று சேர்த்து வைக்கணும். ஆனால் நம்ம பண்ணுறது வந்து கன்சிஸ்டன்சியாக நம்ம வந்து பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஓகேங்களா, இப்போ இது வந்து நான்லாம் என்ன சொல்லுவேன் அப்படின்னோம்னா, இப்போ ஒரு மாதத்துக்கு இது 560 ரூபா வருது அப்படின்னோம்னா, இதை நம்ம வீட்டில் வச்சுருந்தோம் அப்படின்னோம்னா கண்டிப்பாக வந்து நம்ம அதை ஏதாச்சும் ஒரு செலவுக்கு அதை டக்குன்னு வந்து எடுக்கிறதுக்கு தோணும். அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம், 560 இருக்குது அப்படின்னோம்னா இதோட இன்னொரு எப்படி சொல்கிறது, 500 ரூபாயை மட்டும் பேங்க்கில் போய் ஆர்டின்னு சொல்லுவாங்க. ஆர்டினா ரெக்கரிங் டெபாசிட். மாதம் ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டை வந்து ஒரு வருஷத்துக்கோ 2 வருஷத்துக்கோ அப்படியே கண்டினியூஸாக போட்டுக்கிட்டே வந்தோம்னா நமக்கு இன்ட்ரெஸ்ட் வந்து கிடைக்கும். இப்போ நீங்கள் இந்த 560 ரூபாயை வீட்டில் தான் ஒரு இடத்துல ஏதோ ஒரு இடத்துல சேவ் பண்ணி வைப்போம். அதை நீங்கள் பேங்க்கில் போட்டு வச்சிங்க அப்படின்னோம்னா ஒரு வருஷம் முடிவில் இந்த 6720ங்கிறது கண்டிப்பாக வந்து நமக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் வந்து கொஞ்சம் கொடுப்பாங்க. ஓகேங்களா, அது 1 ரூபாயா இருந்தாலும் நம்ம வீட்டில் இதை வச்சிருந்தோம்னா இந்த பணம் வந்து குட்டி போடாது, எதுவும் ஆகாது, பெருகாது. இதே இது நம்ம பேங்க்கில் போடுறப்ப அவங்க வந்து கண்டிப்பாக ஒரு குறிப்பிட்ட பர்சன்டேஜ் வந்து கொடுப்பாங்க, 7% அந்த மாதிரி பர்சன்டேஜ் கணக்கில் கொடுப்பாங்க. அப்போ நமக்கு கண்டிப்பாக இந்த 6720 விட, நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், கண்டிப்பாக ரவுண்டாக ஒரு 7000 கூட வரலாம், அதை விட ஜாஸ்தியாக கூட வரலாம். உங்களுக்கு ஆர்டி பற்றி தெரியல அப்படின்னோம்னா எனக்கு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஆர்டியை பற்றி நான் வந்து உங்களுக்கு வீடியோ போடுறேன். நிறைய இது நான் என்னோட சேவிங்ஸில் வந்து ஆர்டி மூலியமாக தான் நிறைய இது நான் வந்து நகை எடுத்துருக்கிறேன், பிள்ளைங்களுக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்டியிருக்கேன், ஒரு எமர்ஜென்சி சமயத்தில் எனக்கு வந்து யூஸ் ஆகிருக்குது. இப்போ நடுப்புற நான் ஆர்டியை கூட வந்து ஒரு 5 இயர்ஸ் ஆர்டியை வந்து நடுப்புற வந்து க்ளோஸ் கூட பண்ணினேன். ஓகேங்களா, அதாவது அது மெச்சூரிட்டி அமௌண்ட் வர்றதுக்கு முன்னாடியே நான் வந்து க்ளோஸ் பண்ணேன். அதெல்லாம் கூட நான் வீடியோ போட்டிருக்கேன், பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான் இந்த வீடியோ. கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ வந்து ஒரு பயனுள்ள வகையில் இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் இந்த வீடியோவை பார்த்துட்டு அந்த டேட்ல இருந்து கூட நீங்கள் வந்து சேவ் பண்ண ஆரம்பிங்க. இந்த 20 ரூபா தான் சேர்க்கணும்னு கிடையாது. நீங்கள் வீடியோ பார்க்குறவங்களால உங்களோட ஸ்டஃபுக்கு எவ்வளோ முடியுமோ, 10 ரூபா சேவ் பண்ணுறவங்க பண்ணுங்க, இல்லை 50 ரூபா என்னால் முடியும் அப்படிங்கிறவங்க 50 ரூபா சேவ் பண்ணுங்க. உங்களால் எவ்வளோ முடியுமோ அதை வந்து நீங்கள் சேவ் பண்ணிக்கோங்க. நான் இது வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்காக தான் இது வந்து 20 ருபீஸ். இது வந்து யார் வேணாலும் ஸ்டார்ட் பண்ண முடியும். 20 ரூபாங்கிறது கொஞ்சம் பணக்காசு உள்ளவங்களாலையும் பண்ண முடியும், கொஞ்சம் நார்மலாக உள்ளவங்களாலையும் இது வந்து பண்ண முடியும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் 20 ரூபா அப்படிங்கிறது எடுத்தது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பயனுள்ள வகையில் இருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.